ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பாவனா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற தி டோர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜெய்தேவ் இயக்கியிருக்கிறாரு. பாவனாவுடன் இணைந்து ஜெயபிரகாஷ், கணேஷ் வெங்கட்ராம், ஸ்ரீரஞ்சனி, நந்தகுமார், கிரிஷ், பாண்டி ரவி, சங்கீதா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஆரம்பத்திலேயே பாவனாவின் தந்தை மர்மமான முறையில் இறக்கின்றார். இதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவனத்தில் ஆர்கிடெக்ட் பணியில் இருந்து விலக முடிவெடுக்கின்றார் பாவனா. நிறுவனத்தின் ஓனரான ஜெயபிரகாஷ் பாவனாவிடம் பேசி மீண்டும் பணிக்கு திரும்ப வைக்கின்றார். பாதியில் நிறுத்தி வைத்து சென்ற வேலையை மீண்டும் துவங்க ஆரம்பிக்கின்றார் பாவனா. ஒரு தனியார் கட்டிடத்தின் ஆர்கிடெக்ட் பணியில் மும்முரமாக இருந்து வருகின்றார் பாவனா. அதே சமயம் ஒரு அமானுஷ்யம் பாவனாவை தொடர்ந்து மிரட்டுவதும் பயமுறுத்துவதுமாக இருக்கிறது. இது கனவுதான் என்று நினைத்து கொண்டு அடுத்த வேலைக்கு செல்கின்றார். ஆனால் அது கனவல்ல, நிஜம்தான் என்று கூறுகின்றார் பேய்கள் மற்றும் அமானுஷ்ய சக்திகளின் ஆராய்ச்சியாளரான ரமேஷ் ஆறுமுகம். பாவனாவை அச்சுறுத்தும் அந்த அமானுஷ்யம் யார்? எதற்காக அந்த அமானுஷ்யம் பாவனாவை குறிவைக்க வேண்டும்? எதற்காக இறந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு விடை சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீத கதை. நாயகி பாவனா தனது கேரக்டரை உணர்ந்து அதை சிறப்பாக செய்திருக்கின்றார். போலீஸ் அதிகாரியாக வரும் கணேஷ் வெங்கட்ராம் நன்றாக நடித்துள்ளார். ரமேஷ் ஆறுமுகம், ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து மிக சிறப்பாக நடித்துள்ளனர். வருண் உன்னியின் இசை ரசிக்க வைக்கின்றது. படத்தின் பின்னணி இசை, அதை மிக்சிங் செய்த விதம் பார்வையாளர்களை காட்சியிலிருந்து விலகாமல் பயணிக்க வைக்கின்றது. சவுண்ட் மிக்சிங் செய்திருக்கும் கிச்சா கவனிக்க வைக்கின்றார். கௌதமின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். அதுல் விஜயின் எடிட்டிங் ஷார்ப். ஹாரர் த்ரில்லர் படத்தை அறிவியலும் அமானுஷ்யமும் கலந்து எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக கொடுத்துள்ள இயக்குனர் ஜெய்தேவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.